Question number 1, 3, 5, 5, 19, 7, 41, 9 இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9 இப்படி இருக்குது. இன்னும் ஒரு சீரீஸ் எப்படி இருக்குன்னா 5, 19, 41 இப்படி இருக்குது. 41க்கு அடுத்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஃபஸ்ட் டேர்ம், ஒன்றாம் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, 3, 4, 5, 6, 7ன்னு இருக்குது. இப்போ இது உறுப்பு 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு இருக்குது. அப்போ நமக்கு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா n² + n-1 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இது ரெண்டாவது உறுப்புன்னு சொல்லும்போது n2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன கிடைக்குன்னா n² 4 + 2 - 1 1, அப்போ 4 + 1 5 இங்கே கிடச்சிருக்கு. அதே போல் 19 வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4th டேர்ம் n = 4 அப்படின்னு எடுத்துக்கும்போது n4னா n² 16 + n-1னா 4 - 1 வந்து 3, அப்போ 16 + 3னா 19 இருக்குது. அதே போல் 41 வந்து பார்த்திங்கன்னா n வந்து எத்தனாவது உறுப்புனா 1, 2, 3, 4, 5, 6th டேர்ம் n வந்து 6 அப்படின்னு வைக்கும்போது n²னா 36, n-1னா 6ல் 1 போச்சுன்னா 5, 36, 5, 41. ஸோ நமக்கான ஃபார்முலா என்னென்னா n² + n-1 இந்த ஃபார்முலா தான். ஸோ நமக்கு இந்த டேர்ம் என்னன்னு பார்க்கும்போது அடுத்த டேர்மு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8th டேர்ம். அப்போ n வந்து என்னென்னா இங்கே 8, n8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n² 64, 8² 64 + n வந்து 8னா n-1 வந்து 7, 64 + 7னா 71. ஸோ ஆன்சர் என்னன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 71. என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா n² + n-1 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், செவன்த் டேர்ம், அப்போ 8th டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n = 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n² 64 + n-1னா 8ல் 1 போச்சுன்னா 7, அப்போ 64, 7, 71 தான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் 125, 80, 45, 20, 15. இப்போது 125ல் நாம் 45 கழிச்சா 80 -45, 80ல் -35, -35 கழிச்சிங்கன்னா 45, 45ல் -25 கழிச்சிங்கன்னா 20, 20ல் -15 கழிச்சிங்கன்னா 5. அப்போ நமக்கு எவ்வளோனா 10 10ஆக கம்மியாகிட்டே போயிட்டுருக்குது. அதை கழிக்கணும். 45 கழிக்கிறோம், அடுத்து 35 கழிக்கிறோம், அடுத்து 25 கழிக்கிறோம், அடுத்து 15 கழிக்கிறோம். அப்போ அடுத்ததாக இதுலேருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா -5. அப்போ 5 - 5னா 0 தான் இதுக்கான ஆன்சர். டிஃப்ரெண்ட் -45, -35, -25, -15. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன வரும்னா -5. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 5ஓட -5ஐ மைனஸ் பண்ணும்போது 5 - 5னா நமக்கு கிடைக்கிறது 0 கிடைக்கும். செகண்ட் ஆப்ஷன் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 3, 8, 15, 28, 53, 102ன்னு இருக்குது. இப்போ இதை 8 × 2, 8 × 2னா 16, 16 - 1னா 15. அதே போல் 15 × 2 அப்படின்னா 30, 30 - 2னா 28. அடுத்து 28 × 2 அப்படின்னா 56, 56 -3 அப்படின்னு வரும்போது 53 கிடைக்கும். அடுத்தது 102 × 2 அப்படின்னு போடும்போது 204, 102 × 2னா 204, 1, 2, 3, -4. நம்ம மைனஸ் பண்ணும்போது 4ஐ மைனஸ் பண்ணும்போது 53 × 2 அப்படின்னு சொல்லும்போது 106, -1, -2, -3, -4, -4 நம்ம போடும்போது நமக்கு 102 கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு × 2 - 1, × 2 - 2, × 2 - 3, × 2 - 4. இப்போ 102 இருக்குன்னா 102 × 2, 204 -5 சொல்லும்போது 204ல் -5 போச்சுன்னா 199 தான் இதுக்கான ஆன்சர்.
2ஆல் பெருக்கிட்டு இது எத்தனாவது உறுப்போ அதை மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் பெருக்கும்போது 204 கிடைக்கும். அதோட 1 2 3 4 5th டேர்ம், அப்போது 204 - 5 119 தான் இதுக்கான ஆன்சர், 199. கொஷின் நம்பர் 4. 2 2 3 4 5 6 7 8 11 10 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் அடுத்தடுத்த எண்களை பார்க்கும்போது 2 3 5 7 11 எல்லாமே பகா எண்ணாக இருக்குது. 2 3 5 7 11 இது எல்லாம் பகா எண். இப்போ 11க்கு அடுத்ததாக வரக்கூடிய பகா எண் எதுன்னா 13. 2 3 5 7 11 13 தான் அடுத்த பகா எண். ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 13 ஆன்சர். கொஷின் நம்பர் 5. 3 7 13 21 31 இப்படி போயிட்டுருக்கு. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 + 4 7 7 + 6 13 16 13 + 8 21 21 + 10 31. அப்போ நமக்கு எப்படி ஆட் ஆகிட்டு போயிருக்குன்னா 2 2 ஆட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. 4 6 8 10. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12 வரும். 12 ஆட் பண்ணால் 31 + 12 43 43 தான் இதுக்கான ஆன்சர். 6th கொஷின். A B C E H M இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், 5th லெட்டர், 8th லெட்டர், 13th லெட்டர். இப்போ இது என்ன சீரீஸில் இருக்குன்னா இது வந்து ஃபிபோனாக்சி சீரீஸில் இருக்குது. 1 1 + 2 3 2 + 3 5 5 + 8 13. அப்போ 8 + 13 21. அப்போ 21st லெட்டர் என்னென்னு பார்க்கணும். 21st லெட்டர் U தான் 21st லெட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் U தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 7. BAT DCV FVX இப்படி இருக்குது. ஸோ இங்கே பிக்கு அடுத்து தான் வர லெட்டர், பிக்கு அடுத்து டி, டிக்கு அடுத்து எஃப். அப்போது பிக்கும் டிக்கு நடுவில் சி இருக்குது. BCD, டிக்கு எஃப்க்கு நடுவில் இ இருக்குது. ஸோ BCDEF DEF. அப்போது எஃப்க்கு அடுத்து வர லெட்டர் ஜி, ஜி நடுவில் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் வர்றது ஹெச். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அடுத்து வர லெட்டர் ஹெச், நடுவில் ஒரு லெட்டர் மிஸ்ஸிங், அது ஜி. BCDDEF FGH. அடுத்தது ABC ABC CDE ஒரு லெட்டர் நடுவில். அடுத்து ஈக்கு அடுத்தது, ஈக்கு அடுத்ததாக வர்றது எஃப் EFG. அடுத்ததாக டீக்கு அடுத்ததாக வர்றது TUV VWX. அப்போ எக்ஸுக்கு அடுத்து வர்றது நடுவில் ஒரு லெட்டர் மிஸ்ஸிங் ஆகணும். எக்ஸுக்கு அடுத்து வர்றது ஒரு லெட்டர் மிஸ்ஸிங்னா XYக்கு அடுத்ததாக வர லெட்டர் Z. அப்போது HGZ. செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 8. 12 9 5 0 இருக்குது. 12லேருந்து 3 கழிச்சா 9, 9லேருந்து 4 கழிச்சா 5, 5லேருந்து 5 கழிச்சா 0. அப்போ நமக்கு எப்படி போயிட்டுருக்குன்னா 3 4 5 இப்படி போயிட்டுருக்கு. ஸோ 0லேருந்து 6 கழிச்சிட்டிங்கன்னா -6 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் -6 தான் இதுக்குரிய ஆன்சர். கொஷின் நம்பர் 9. C4X F9U 116R இப்படி கொடுத்துருக்கு. சிக்கு அடுத்து தான் இங்கே லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா DE, சிக்கு அடுத்து DEF, எஃப்க்கு அடுத்தாக வர்றது GH, அடுத்ததாக வர்றது I. இங்கே இப்படி இது வந்து ஐயை குறிக்குது. அப்போது ஐக்கு அடுத்து 2 லெட்டர் மிஸ்ஸிங் வரணும். ஐக்கு அடுத்து JK விட்டுட்டு அடுத்த லெட்டர் L வந்துருச்சு. அடுத்தது 4 அடுத்ததாக வர்றது 4 என்பது 2 ஸ்கொயர். 4 வந்து 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அடுத்ததாக வர்றது 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வந்து 25. இது எழுதிக்கிறோம். அடுத்தது ஸோ அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா -2 லெட்டர்ஸ் வரும். U
VW UVWX or STU or STU. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 லெட்டர் போகணும். ஸோ ஆருக்கு அடுத்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகும்போது PQ, ரிவர்ஸ் ஆர்டரில் போகும்போது PQRன்னு வருது. அப்போ 2 லெட்டர். இதுக்கு அடுத்த லெட்டர் O. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா L25O. L25O வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். Question number 10. ZLX JVHTFன்னு கொடுத்துருக்கு. ஆல்டர்னேட்டிவான ஆல்ஃபாபெட்ஸ் பாருங்கள். ZX அப்போ XYZ ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். XYZன்னு வரும். அதே போல் எக்ஸுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா VWXன்னு வருது. அடுத்தது TUV. அப்போது இங்கே வந்து மைனஸில் போயிட்டுருக்கு, ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துட்டுருக்குது. அப்போது டீக்கு அடுத்து எஸ், இங்கே ஒரு நடுவில் ஒரு லெட்டர் இருக்கும். அடுத்ததாக வர்றது ஆர். RST TUV VWX XYZ இப்படி வந்துருச்சு. ஸோ இங்கே கிடைக்கிறது ஆர். அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதே ரிவர்ஸ் ஆர்டர் தான். JKL HIJ. அடுத்தது FGH அந்த லெட்டரில் வருது. ஸோ அடுத்ததாக வர்றது DEF FGH HIJ JKL அப்படி வரும். டி அந்த லெட்டர் வந்துருச்சு. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா டீக்கு அடுத்ததாக வர்றது ஆர் தான் வரும். பார்த்திங்கன்னா XYZ VWX TUV. இப்போ RSTன்னு வரும்போது ஆர் தான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் ஆர் தான் இதுக்கான ஆன்சர். 11. ABCDEF GH IJ KLMN OP. அடுத்ததாக இங்கே 2 லெட்டர்ஸ் நடுவில் இருக்கும். ABCD 2 லெட்டர், EFGH 2 லெட்டர். அடுத்து ஐஜேக்கு அடுத்து KLMN 4 லெட்டர் நடுவில் இருக்கும். ஸோ அதே போல் ஓபிக்கு அடுத்தது வர்றது QRST 4 லெட்டர். அடுத்ததாக வருது QRSTக்கு அடுத்ததாக வர லெட்டர் UV. ஸோ UV. அடுத்ததாக இங்கே 2 வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர். 1 × 2 அடுத்தது 5 × 6 30. அடுத்தது 9 × 10 90. அடுத்தது OP வந்து 15 × 16 240. அடுத்ததான் UV வந்து பார்த்திங்கன்னா 21 × 22 நமக்கு கிடைக்கிறது 462 இருக்கும். ஸோ நமக்கான அடுத்தது வரக்கூடிய நம்பர் என்னென்னா 21 × 22னா 462. அப்போ நமக்கான ஆன்சர் UV 462. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 UV 462 தான் இதுக்கான ஆன்சர். இப்போது 5 - 4 1 11 - 8 3 11 - 8 3 3 cube 27. இங்கே 7 - 3 4 cube is equal to 64. இங்கே 5 - 4 1 cube is equal to 1. ஸோ டிஃப்ரெண்ட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு அதோடைய கியூபை எழுதுகிறோம். 8 - 2னா 6 கியூப் வந்து 216. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா செகண்ட் ஆப்ஷன் 216 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா 8 + 9 + 7 8 + 9 + 7 24 டிவைட் பை 3 மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது 8 கீழே போட்டிருக்காங்க. 8 7 15 15 30 30 3 டிவைட் பண்ணிங்கன்னா 10. இந்த 10 இங்கே போட்டிருக்காங்க.
6 7 13 13 20 33 33 3 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 11. ஸோ இங்கே டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டிய நம்பர் எதுனா 11 தான் நமக்கான ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷன் 11 தான் இதுக்குடைய ஆன்சர். 7 8 56 I2 10 56 மைனஸ் 10 46. அதே போல் I4 20 இங்கே 5 × 4 I4 20 6 36 20 மைனஸ் 36னா மைனஸ் 16 மேலே இருக்குது. அதே போல் இங்கே 4 × 6 24 3 × 8 24. அப்போ 24 24 போச்சுன்னா 0. செகண்ட் ஆப்ஷன் 0 தான் இதுக்கான ஆன்சர். 7 × 8 56 7 8 56 2 5 10 56 மைனஸ் 10 46 மேலே இருக்குது. I4 20 மைனஸ் 6 36 20 மைனஸ் 36னா மைனஸ் 16. இங்கே 4 24 3 24 24 24 போச்சுன்னா 0. இந்த 0 தான் மேலே வரும். செகண்ட் ஆப்ஷன் 0 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 15. ஃப்ரை, பீல், பாயில், பேக் இதில் தவறானது எந்த வேர்டுன்னு பார்க்கணும். ஃப்ரை இது குக் சம்மந்தப்பட்டது, பாயில் குக் சம்மந்தப்பட்டது, பேக் இது மூணுமே சமையல் சம்மந்தப்பட்டது, பீல் என்பது சமையலுக்கு அப்பாற்பட்டது. ஸோ இதுதான் வித்தியாசமான வேர்ட். ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் பீல் தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 16. ஜீப்ரா, ஹார்ஸ், டைகர், லயன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா, டைகர், லயன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகள். ஜீப்ரா, டைகர், லயன்லாம். பட் ஹார்ஸ் என்பது டொமஸ்டிக் அனிமல் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கு. ஸோ இதில் வித்தியாசமான வேர்டு எதுனா ஹார்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ டென்னிஸ், பில்லியர்ட்ஸ், கிரிக்கெட் இதெல்லாம் கேம்ஸை குறிக்குது. சாசர் என்பது ஒரு கப்போடு சம்மந்தப்பட்டது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெசல் குறிக்குது சாசர் என்பது. மற்றது எல்லாமே ஒரு கேம்ஸை குறிக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் எதுனா சாசர் தான் இதுக்கான ஆன்சர். டென்னிஸ், பில்லியர்ட்ஸ், கிரிக்கெட் ஆகிய விளையாட்டுகள் கைகளால் விளையாடும் விளையாட்டு. சாசர் என்னும் விளையாட்டு கால்களால் விளையாடும் விளையாட்டு. எனவே ஆன்சர் சாசர் என்பது கால்களால் விளையாடும் விளையாட்டு. சாசர் என்பது சரியான விடை. 8 இருக்குன்னா 8க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 7, 8க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்பர் 9. அப்போது 7 9 63. அதே போல் இங்கே 12 இருக்குன்னா 12க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 11, 12க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்பர் 13. அப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 11 × 13 143. அப்போது தேர்ட் ஆப்ஷன் 143 தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 19. ஷவுட், விஸ்பர், ஸ்ட்ரைக். ஷவுட், விஸ்பர், ஸ்ட்ரைக் இதில் அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஷவுட், விஸ்பர், ஸ்ட்ரைக், டச். அடுத்ததாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஷவுட்டு, விஸ்பர் இது வந்து ரொம்ப அதிகமான சத்தத்தை குறிக்குது. இது வந்து லேசான மெல்லிய சத்தத்தை குறிக்குது. அதே போல் இங்கே ஸ்ட்ரைக் என்பது ரொம்ப அதிகமான சத்தத்தை குறிக்குது, அதிகமான சத்தத்தை குறிக்குது. இங்கே டச் என்பது லேசான சத்தத்தை குறிக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் டச் என்பது இதுக்கான ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள ABCD மற்றும் E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ A இருக்குன்னா ஏயில் 3 வட்டங்கள் கொடுத்துருக்காங்க. 3 வட்டத்துங்களுக்குள்ளேயும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கொடுக்கப்பட்ட வினாவிற்கு விடையை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ஸ், அனிமல்ஸ், மென். இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், அனிமல்ஸ், மென் தனித்தனி கேட்டகரி. ஆப்ஷன் பி ஆன்சர். கொஷின் நம்பர் 21. மதர்ஸ், டாக்டர்ஸ், விமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதர்ஸ், டாக்டர்ஸ், விமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இதுக்கான படங்கள் சரியாக இருக்குன்னா விமன், விமன்குள்ள பார்த்தீங்கன்னா மதர்ஸும் இருப்பாங்க, டாக்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ விமன் அப்படின்றது ஒரு காமன் கேட்டகரி. இதில் 2 கேட்டகரி தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று வந்து மதர், இன்னொன்று டாக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ 21க்கு ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி தான் 21க்கு ஆன்சர்.
கொஷின் நம்பர் 22 மினிட்ஸ் டேஸ் மந்த்ஸ் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டேஸாக மாறும், டேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மந்த்தாக மாறும். ஒன்றுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, மந்த்ஸுக்குள்ளே டேஸ் இருக்குது, டேஸ்க்குள்ளே மினிட்ஸ் இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருப்பதனால அப்போது கொஷின் நம்பர் 22க்கு ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் இ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இ தான் இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 23 ஸ்டார் சன் மூன் இதுக்கான சரியான படம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஸ்டார்ஸ்க்குள்ளே வந்து சன் இருக்கும், ஏன்னா சன் ஒரு ஸ்டார் தான். இப்போது ஸ்டார்ஸ் உள்ள சன் இருக்கும். அடுத்தது இங்கே மூன் வந்து தனியாக இருக்கும். மூன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டார் கிடையாது, பட் சன் வந்து ஒரு ஸ்டார். இப்போது சன் என்பது ஒரு ஸ்டாரை குறிக்குது, மூன் என்பது தனியாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ. ஸ்டார்ஸ் சன் மூன் இதுக்கான ஆன்சர் எதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 24 வேல்ஸ் ஃபிஷ் crocodiles இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி கேட்டகரி தான். வேல்ஸ் ஒரு கேட்டகரியாக இருக்கும், ஃபிஷ் ஒரு கேட்டகரியாக இருக்கும், crocodile ஒரு கேட்டகரியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் அது தனி கேட்டகரி, ஃபிஷ் அது ஒரு கேட்டகரி, crocodile இது ஒரு கேட்டகரி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா கொஷின் நம்பர் 24க்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 24க்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து செகண்ட் ஆப்ஷன், பி பிக்சர் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் 2 வந்து பி தான் இதுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 25 2ab + ab1 = b18 எனில் ஏவுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஏவுடைய வேல்யூ என்ன, பிக்குடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ab எழுதிக்கலாம், ab1 எழுதிக்கலாம், b18 எழுதிக்கிட்டு இங்கே நாம் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏவுக்கு 4 பிக்கு 7 இதை நம்ம எடுத்து கொடுக்கும்போது ஏவுக்கு இங்கே 4 கொடுத்துட்டோம், அதே போல் இங்கேயும் 4 கொடுத்துட்டோம், பிக்கு இங்கே 7 கொடுத்துட்டோம், இங்கேயும் 7 கொடுத்துட்டோம், இங்கே b18 கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம். அப்போ 7ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 8 கிடைக்கும்னா இங்கே 1 ஆட் பண்ணால் 8 கிடைக்குது. அதே போல் இங்கே 4 7னா ஆட் பண்ணும்போது 4 7 11க்கு 1 கிடைக்குது, மீதி 1 மேலே எழுதிக்கினா 1 கூட்டல் 2 3 3 4 7ன்னு கிடைக்குது. அப்போது நமக்கு பியோடைய வேல்யூ கரெக்டாக வருது, பியோடைய வேல்யூ 7 கிடைச்சிருச்சு. அப்போ A4 B7 அப்படின்றத நம்ம தரும்போது ஏவுக்கு 4 ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம், பிக்கு 7 கொடுக்கும்போது இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக B18 கிடைக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 1 A = 4 B = 7 என்பது இதனுடைய ஆன்சர்.